ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எல்சிடி பற்றி பார்ப்போம். எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 16:2 எல்சிடி. ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை இதில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். இப்போ இந்த எல்சிடி எடுத்துட்டோம்னா இந்த எல்சிடியில் சம் பின்ஸ் இருக்குது டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் இந்த பின்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பின் வந்து விசிசி கிரவுண்ட், இது வந்து காமனாக இருக்கும். விசிசினா பவர் சப்ளை. இந்த எல்சிடி ஆன் பண்ணுறதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுறோம். தென் ஆப்போசிட் சைடில் கிரவுண்ட் இருந்து தான் ஆகணும். ஸோ விசிசி கிரவுண்ட் ஒன்று. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் இருக்குது, ஆர்டபிள்யூ இருக்குது, எனேபிள் பின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்எஸ்னு என்னென்னு பார்ப்போம். ஆர்எஸ்னா ரெசிஸ்டர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ரெசிஸ்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்ம் வந்து அட்ரஸ். இந்த அட்ரஸில் இந்த டேட்டா போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ரெசிஸ்டர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டர் நான் செலக்ட் பண்ணி விட்டுட்டேன்னா அந்த ரெசிஸ்டர் இந்த அட்ரஸை குறிக்குதோ அந்த அட்ரஸில் போய் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அது ரெசிஸ்டர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. தென் அது முடிச்சதுக்கப்புறம் ரீட் அண்ட் ரைட். இப்போ நான் கொடுக்க போகிற டேட்டா வந்து ரீட் பண்ண போகிறேன்னா ரைட் பண்ண போகிறேன், ஐ மீன் அதில் கொடுக்க போகிறேன்னா இதில் நான் எடுக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்கிறது ரீட் அண்ட் ரைட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் அதில் ரீட் பண்ண போகிறேன்னா ரைட் பண்ண போகிறாங்க மென்ஷன் பண்ணிடுவேன். அது வந்து ரீட் அண்ட் ரைட்னு சொல்லுவாங்க. தென் எனேபிள் பின். எனேபிள் பின் அப்படிங்கிறது வந்து எல்சிடி ஆன் பண்ணி விடுறதுக்காக யூஸ் பண்ணுறதா எனேபிள் பின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஒயர்ஸ் இருக்குது, ஐ மீன் D0லேருந்து D7 வரைக்கும் இருக்குது. இந்த 8 பின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆனது வந்து அட்ரஸ்னா ரெசிஸ்டர் செலெக்ஷன் சொல்லியிருந்தோமா. ஃபஸ்ட்டு ஒரு அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் செலெக்ஷன் மூலியமாக ஒரு அட்ரஸை கிரியேட் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சிடறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த கண்டென்ட் வந்து ரீட் பண்ண போதா ரைட் பண்ண போதான் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட்டை சென்ட் பண்ணுறோம். எது மூலியமாக சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா D0லேருந்து D7 வரைக்கும் இருக்கிற பின்ஸ் மூலியமாக கண்டென்ட்டை சென்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் செலெக்ஷன் மூலியமாக அட்ரஸ் கிரியேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லிடுறோம். தென் அந்த கண்டென்ட்டை சென்ட் பண்ணுறோம். அப்படி சென்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, இதுதான் எல்சிடி. இப்படி தான் எல்சிடி ஒர்க் ஆகுது. ஓகே,